வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இதுவரை மத்திய அரசு 12.6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். நாட்டில் முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் புதிய விக்சித் பாரத் ஜி-ராம்ஜி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு முழுமையாக கிடைக்கும் என மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பழைய வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் அமலாக்கத்தில் ஈடுபட்டிருந்த நிர்வாகிகளின் பிரதிநிதிகளை இன்று காணொலி காட்சி மூலம் அவர் சந்தித்து கலந்துரையாடினார். நில நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்தி மக்களின் வாழ்வை எளிதாக்கும் நோக்கிலான நிலத்தரவு ஆவணங்கள் முன்னோடி திட்டத்தை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்பசானி புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே புதுச்சேரியில் இன்று புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் முழுமையான சோதனைக்கு பின்னரே அனுமதித்து வருகின்றனர். குழந்தைகளின் கையில் பெற்றோர்களின் பெயர் மற்றும் கைபேசி எண் அடங்கிய டேக் கட்டப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டு இத்தகைய இடங்களுக்கும் கடற்கரை சாலைக்கும் இடையே 30 பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகின்றன. புதுச்சேரி ஜிப்மரில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் தேவைகளுக்கு ஏற்ப சிடாக் கணினி மேம்பாட்டு மையத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள சுஸ்ரூத் என்னும் மருத்துவமனை தகவல் மேலாண்மை வசதிகளின் பயன்பாடு நாளை முதல் தொடங்கப்பட உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.